நானும் ஒரு லெஸ்பியன் தானும். எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். கூட சொல்லணும்னா ஏன்னா அது வெறுப்பாக இருந்துச்சு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறதுல இருக்க இது மட்டும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் உள்ள. இப்போ நார்மலாகவே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறத அவ்வளோ பெருசாக காட்ட மாட்டாங்க சோசியல் மீடியாவில். இதே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது பயங்கரமாக கட்டுறாங்க. அவங்க வீட்டில் எப்போல்லாம் அலைன்ஸ் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து எங்கள் இடத்துக்குள்ள சண்டை ஓடிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா மைண்ட் செட்டில் வந்து சரி, ஏன்னா நான் இவளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு 3 லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 பொண்ணு அப்படின்ற போது கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து உடல் ரீதியிலான அந்த ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு எளிமையான வீடு, குட்டியாக அழகாக ஒரு சின்னதாக ஒரு வாழ்க்கை. முதல்ல உங்கள் மனைவியை முதல்ல நமக்காக அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. வழக்கமாகவே எல்லா இடத்துலையுமே வந்து சரி, ஒரு ஆணும் பழகும்போது ஒரு நல்ல நட்பு அங்கே உருவாகும். பெண்ணும் பழகிறப்போ ஒரு நல்ல நட்பு உருவாகிட்டு இருக்கும். ஒரு நல்ல தோழியாக இவங்களை பார்க்குறத விடுத்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக வருவாங்கங்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது எப்போ உருவாச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது. எனக்கு அந்த ஃபீல் இருந்ததில்லை. இவங்ககிட்ட எனக்கு அது கிடச்சிச்சு நிறையாவே. எதுக்குனாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளத்துலேருந்து என்னை சேவ் பண்ணாங்க. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் இவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு. எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லவும் தோணலை. ஏன்னா நல்லா நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, இருந்தா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படி என்ன அவரை பற்றி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லைஃப்ல அதான் ப்ரோ, நான் வந்துட்டு கோஎஜுகேஷன்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். எனக்கு அங்கேருந்து உள்ளே வரும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு பையனோட ஆட்டிடியூட் ஒரு பொண்ணுகிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு அது வெறுப்பாக இருந்துச்சு. அது இவங்கெல்லாம் அந்த ஆட்டிடியூடாகவே இருந்தாங்க. அவங்க அப்படியே பையனாக பார்க்கும்போது என்ன இது பொண்ணாவே இல்லையே அப்படின்ற ஒரு வெறுப்பு. அப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டை அதிகம் வர ஆரம்பிச்சு. 10th-லாம் 9th உங்களை பார்த்தாலே ஓடிடுவேன். அத்திரி இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். அது 10th அப்புறம் இவங்களோட ஆட்டிடியூட்க்கு அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம் 10th லாஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் +1 போக இவங்களுக்கு எனக்கு அந்த வார்னிங் அதிகமாகிடுச்சு. எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சரி அக்செப்ட் பண்ணால் என்ன, நம்ம மேலே கேர் பண்ணுறாங்களே, அதுக்கு முன்னாடி கேர் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு தயக்கம் இருக்குல்ல, நம்மளும் ஒரு பொண்ணா இருக்கும், அவங்களும் ஒரு பொண்ணு, எப்படி போய் ஒரு பொண்ணு கிட்ட போய் நம்ம அதை சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோம். கொஞ்சம் பேசும்போது சரி, அப்போ நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. சரி நம்ம சொல்லி பார்ப்போம், அக்செப்ட் பண்ணால் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள டக்குன்னு சொல்லிட்டு பேக் தேடி வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ரோ. டெஸ்ட் சொல்லி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஸ்கூல் ஒரு டயத்தில் கூப்பிட்டு இந்த மணிப்பா சொல்லிட்டு சரி நாளைக்கு லீவ் போட்டுருவோம், எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற செல்ல பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன் ப்ரோ. ஆனால் பயமும் இருந்துச்சு, ஏதோ ஒரு இஷ்யூ பண்ண போகிறாங்க. இல்லை ப்ரோ, ஸ்கூலில் பயங்கரமாக சேட்டை பண்ணுவீங்க, அப்பப்போ டிஸ்மிஸ்லாம் பண்ணி விட்டுருவாங்க ஸ்கூலில் இருந்து. அப்படின்றப்ப அந்த பட்சம் போது நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக சொல்லி சமாளிச்சோம். இதை போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல, அந்த ஒரு பயம்தான் இருந்துச்சு. அவங்க சொல்லவே இல்லை. என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்? அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2 சொல்லிட்டு பேசலை. அடுத்து நான் சொன்னேன் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொன்னேன். அடுத்த 2 நாள் பேசலை என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா நம்ம கூடயே இருந்தவங்க நம்மகிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபீலில் சரி ஓகே நானும் ஒன்று லவ் பண்ணுறேன். ஒரு பெண்ணாக வந்துட்டு இருக்கீங்க, அவரும் ஒரு பெண்ணாகவே வந்துட்டு இருக்காங்க, ஒரு நல்ல தோழியாக போயிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு வேற யார் மேலேயாவது ஒரு க்ரஷ் வந்துருக்கும்ல அந்த டைமில்? ஏதோ ஒரு மென் மேலேயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்திருக்கும்ல, இவருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி? எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். கூட சொல்லணும்னா ஏன்னா அது வெறுப்பாக இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணனால இதனால நமக்கு நிறைய பிரச்சனை வருது. எதுக்கு அந்த பசங்க அப்படின்ற தாட்டில் வந்துட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பசங்க சொல்லியிருப்பாங்க, என்னோட பதில் வேண்டாம், இல்லைன்னா வீட்டில் சொல்லிடுவேன் போய். உங்களுக்கான நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அது ஃபுல்லாமே வீட்டுக்கும் தெரியும். அம்மாட்ட சொல்லிடுவேன், போய் அம்மாட்ட சொல்லுவேன், அண்ணிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதனால தான் கோஎஜுகேஷன்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கே மாற்றினாங்க. 8th ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வீட்டில். அதனால தான் கோஎஜுகேஷன்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுமே. இது எனக்கு பிரச்சனை வரல. எனக்கு அங்கே இருக்க அந்த பயம் வந்து இவங்ககிட்ட இல்லை. என்ன பார்த்துருக்க பயம் எனக்கு இவங்ககிட்ட கிடையாது. நார்மலாக இவங்க என்னை பார்த்துப்பாங்க, இவங்ககிட்ட மற்ற பசங்கள்கிட்ட இருக்க அந்த இது இருக்காது, தாட் இருக்காது. இவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தான் எனக்கு இவங்கள தான் பிடிச்சிச்சு. பேச நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து
இவரை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க, பெண்களாலே உங்களுக்கு தொல்லை இருந்ததா? இருந்துச்சு ப்ரோ. நைன்த்லேயே நான் 9th தான் ஸ்டார்ட் பண்ணேன். 9thலேருந்தே எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு, இவங்க இன்னொரு கிளாஸில் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ப்ரோ. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறதுல இருக்க இது மட்டும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் உள்ள. என்ட்ரி ஆகும்போது என்னடா இது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் பண்ணிட்டு போய் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு அது ஒன்றுமே புரியல அந்த டயத்தில். அவங்க சொல்லும் போது எனக்கு அது என்ன அப்படின்னே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிலதை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி ஒன்று இருக்கா அப்படின்றதுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு. எந்த சைடுமே போக வேணாம் நம்ம அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 10th நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம். அதுக்கப்புறம் +1 இவங்களுக்கு கூட வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அப்போ நாங்கள் 2 பேரும் அந்த க்ளோஸ் வந்துச்சு எங்களுக்குள்ள. இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஃபர்ஸ்ட் பயம் இருந்தது, இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த சொசைட்டியா உங்க மேல திணிச்சதா, இல்ல சக நண்பர்களா திணிச்சாங்களா, இல்ல உண்மையிலே உணர்வுபூர்வமா உங்களுக்குள்ள அந்த காதல் வந்ததா? அப்படின்னு இல்லை ப்ரோ. சொசைட்டில இருந்து நம்ம பாக்குறது தானே. இப்ப நார்மலாவே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறத அவ்வளவு பெருசா காட்ட மாட்டாங்க சோசியல் மீடியால. இதே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது பயங்கரமா கட்டுறாங்க. அது அவங்கதான் இப்ப ரீச்சே ஆயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. எனக்கு இவங்க அப்படி மாற போறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கேட்டகரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்மளும் ஒரு லெஸ்பியன் தானோ, இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. மற்றபடி இவங்க மாற போறேன்னு சொல்லும் போது என்னால் நம்ப முடியலை. வீட்டில் இருக்கும்போது எப்படி மாறுவாங்க, அதெல்லாம் உண்மையிலேயே பாசிபிளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சொன்னாங்களா உங்ககிட்ட? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நான் அப்படி தான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி. அப்போ எனக்கே நம்ப முடியலை ப்ரோ. நான் பார்த்ததில்லை அப்படின்னப்போ இப்படிதான் பொண்ணு கல்யாணம் படிப்பாங்கன்றதான் தெரியும். இந்த மாதிரி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டாச்சு. அப்படி இல்லை, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு டவுட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்கள் மேலே வெறுப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது இவரை ஒரு பெண்ணாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிருக்கலாமே. இப்போ இவர் ஆனா மாறி திரும்ப அந்த ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க. இவங்க என்ன சொன்னாங்களா ப்ரோ, நான் மாறிட்டு உங்கள் வீட்டில் நான் பையனே காமிச்சுக்கிறேன் அப்படின்னா வீட்டில் தப்பாக நினைக்க மாட்டாங்க, நம்மளை ஏற்றுப்பாங்க. அதான் ப்ரோ, ஒரே விஷயம்தான். நான் இப்படின்றது ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே தெரியும். அதான் என் கூட இருக்க சர்க்கிளில் தெரியும். நான் அப்போ இருந்தே எனக்கு இந்த இது இருக்குது, நான் சேஞ்ச் ஆக போகிறேன்னு தெரியும். ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படின்ற போது நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு நீ சப்போர்ட்டாக என் கூட இருப்பியா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் அவட்ட கேட்டேன். அவள் அப்போ சரி. நான் உங்களுக்கு பயம் இருந்ததா? என்னடா இது, எப்படி ஒரு பொண்ணு ஆனா மாற முடியும்? பயம் இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்ற பயம் அதிகமாகவே இருந்துச்சு. வெளியே வர வரையும் ரொம்ப பயந்தோம், 2 பேருமே பயந்தோம். இவங்களுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரில. நம்ம எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ண போகிறோம்னு நான் பயந்தேன். அதுக்கப்புறம் போக போக வெளியே வந்துட்டோம் ப்ரோ, நிறைய பார்த்துட்டோம். இது இப்போலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. திருமணம்ங்கிற பேச்சு யார் எடுத்தது? ப்ரோ, அவங்க வீட்டில் எப்போல்லாம் அலைன்ஸ் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் எங்கள் இடத்துக்குள்ள சண்டை ஓடிட்டே இருக்கும். எனக்கு என்னன்னா மைண்ட் செட்டில் சரி, ஏன்னா நான் இவளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு 3 லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 பொண்ணு. அப்படின்ற போது அந்த ஒரு மாதிரி தான் இவளை விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவளால் என்னால வாழ்க்கை 8 பேரை கொண்டான்னு சொல்லிட்டு நான் அதை ரொம்ப கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தேன். இவன் என்ன பண்ணுவேன்னா, அவங்க வீட்டு அலைன்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ஃபோன் வந்துடும், என்னை கூட்டு போறியா, அந்த மாதிரி ஒரு டாபிக் ஓடிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த இது போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு 2 வருஷம் பொறுமையாக 2 பேருமே யோசித்தோம். நான் சொன்னேன், இந்த மாதிரி இதாம்மா, நான் கூட இது பண்ணிக்கிறேன், நீ இப்போ இது பண்ணால் மேரேஜ் பண்ணால் பண்ணுன்னு. அவங்க இல்லை, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டக்குன்னு எடுத்தோடனே பண்ணிட முடியாதுல்ல, ஒரு 2 வருஷம் யோசித்து அப்படி பொறுமையாக அப்படி பண்ணதான் போதும். ஓகே. இப்போது இவர் பெண்ணாக பார்த்துருக்கீங்க நீங்கள் இத்தனை வருஷமாக, ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் அவர் பெண்ணாகவே பார்த்துருந்துருப்பீங்க. சடனாக அவர் போய் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் பார்க்கும்போது? ஃபஸ்ட் நான் தான் ரொம்ப கிண்டல் பண்ணேன். என்னடா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நல்லா இருக்கே, புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் டீஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஒரு பெண்ணாகவே இருந்தால் பிடிச்சதா, இல்லை ஆனா மாதிரி பிடிச்சதா? எப்படி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. இவங்க எந்த இதுலேயுமே எனக்கு உங்களுக்கு பிடிச்சதான் இருந்துச்சு. எப்படி உங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய உறவு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்து உடல் ரீதியிலான அந்த ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள? அதில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 2 பேரும் வெளியே வந்திருக்க மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா அந்த தாட் அதிகமாக இருந்திருந்தா 2 பேரும் இப்படி மாதிரி இருக்க மாட்டோம், இப்படி இருந்திருக்க மாட்டோம். அது நார்மலாக இருக்க மாதிரி அந்த விஷயத்தில் ஒரு இது இருந்துச்சுன்னா இப்படி இருக்க முடியாதுல்ல ப்ரோ. இன்னும் இவ்வளோ நாள் 4 வருஷம் ஆச்சு. அதில் ஓவர் அதெல்லாம் கிடையாது ப்ரோ. வாழ்கிறோம், சொசைட்டிலையும் சரி ஃபேமிலிலையும் சரி. இப்படி போச்சுங்க, இப்போ இப்படி போய் நிற்கிதுக்கு அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. ஃபேமிலிக்குமே போயிருக்காங்க, இன்ன வரையும் உழைச்சி சாப்பிட்றாங்க. அந்த ஒரு பேச்சு எடுக்கணுன்றதுல தான் இப்போ வரையும் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். சரி, இப்போது ஒரு நல்லது கெட்டதுக்கு குடும்பமாக போய் எல்லாருக்கும் கூட நிற்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மனசு இயங்குங்க.
இல்லை ப்ரோ, அது ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோமா வீட்டு சைட்லேயும் நிறையா பார்த்துட்டோம். வேண்டாம் அவங்ககிட்ட நம்ம போனால் நம்மளை தான் அசிங்கப்படுத்து, நம்மளை தான் ஹர்ட் ஆகுது, அவங்களுக்கு இல்லை. நம்ம போகாமே இருந்தலாமே, இப்போ ஒதுங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்துலேயுமே இருந்து நாங்களே. ஆனால் மனசு ஒரு விஷயத்தை தேடும்ல, ஆமாம், எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யார் அதிகமாக உங்களுக்கும் சரி யார் அதிகமாக தேடும், யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லை ப்ரோ, எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு தான். எங்கள் வீட்டில் தான் பேசவே மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் அம்மாவும் நானும் எளியும் புண்ணியமாக இருப்போம் வீட்டில் இருக்கும்போது. நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று, நீ சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்மாவோட அந்த பாசம் என்ன அப்படின்னு. நிறைய தடவை நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தேடினேன் அம்மாவை. அது வரையும் சண்டை போட்டுட்டு இருக்காவது ஒரு ஆள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரையும் சரி அந்த ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு எவ்வளோ பிடிச்சிருப்போம் அப்படின்றதே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அம்மாவை. இப்போ வரையும் எனக்கு அம்மா அண்ணே மட்டும்தான் வீட்டில். அண்ணனை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. இப்போயும் அவனை பார்க்குறேன், என்னால் பேச முடியல அப்படின்னு. அம்மாவை பார்க்கவே இல்லை, 4 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்காங்களோ அப்படின்ட்டு ஒரு இயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. 4 வருஷமா அம்மா பார்க்கவே இல்லை. அம்மா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரில. அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது என்னைக்கா ரோட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக அண்ணனை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கும்? பார்த்த செகண்ட் அழுகியா ஒரு எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். போய் ஏன்னா பேசு அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த தயக்கம், எனக்கும் கோவம் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் நான் ஒரு வார்த்தை சொல்ல, அம்மா ஒரு வார்த்தை சொல்லுன்னு தப்பாக போயிடுச்சு வார்த்தைகள். அப்போ அதை தாண்டி அவங்கள்ட்ட ஏன்னா நானும் அவங்களை அப்படி வார்த்தை விட்டுருக்கக்கூடாது. என்னால் பேசவும் முடியலை. அவங்களுக்கு அம்மாட்ட அப்படி ஈகோ அப்படிலாம் கிடையாது, பேச முடியல. நான் பேசணும்னு அவங்களுக்கு கஷ்டம் தானேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். இவங்கள்ட சொல்லுவேன், அண்ணனை பார்க்குறவங்களாம் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் எப்படி இருக்கான் பாரு, எங்கள் அண்ணன் இவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவேன். நீ கிண்டல் பண்ணிட்டு இருப்போம், அண்ணே அழகாக இருந்தால் என்ன, அழகாக இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிப்போம். சரி, எப்போவாது புரிய வைக்க ட்ரை பண்ணீங்களா அண்ணனுக்கு? அண்ணா நான் நல்லா தான் இருக்கேன்னா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி? இல்லை ப்ரோ, நான் புரிய வைக்க ட்ரை பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நல்லா இருந்துட்டு காட்டிடலாம்ல. அவங்களுக்கு ஒரு நாள் பார்க்கும்போது தெரிஞ்சால் போதும். நம்ம போய் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுவரை ட்ரை பண்ணவே இல்லை. பார்ப்பேன் ப்ரோ, 2 நிமிஷம் பார்த்துட்டு இருப்பேன். 2 நாளுக்கு அப்புறம் பார்க்குறேனேன்னு பார்ப்பேன். அவ்வளோதான், சரி போமான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். பொருளாதார ரீதியாக நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும், இதெல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். இதை இழுத்து பிடிச்சி அதை கொண்டு போய் நம்ம சரி கட்டிடுது ப்ரோ. ஏதாவது ஒன்று சிக்கல் வரும், நிறையா திடீர்னு வண்டி ஓடிட்டே இருக்கும், திடீர்னு இதாகும், இப்போ திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது அப்படியே அதை இழுத்து பிடிச்சி அப்படியே கொண்டு போய் அப்படியே ஓடி இது பண்ணிடுது ப்ரோ. வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளோதான் வீடு இருக்குது. ஆனால் வீட்டுக்கு அடிப்படையாக தேவையான பொருட்கள் கூட எதுவுமே இல்லை, டம்ளர் கூட இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன் இந்த 4 வருஷத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே வாங்கிக்கலையா, எதுவுமே சேர்த்து வச்சுக்கலையா? அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் யாரும் வரல. எங்கள் 2 பேத்துக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை வாங்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வரப்போகுதுன்னா அதுக்கு முதல் நாளே எங்கள் கையில் 7,000-8,000 இருக்கும். அப்போ எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் இவ்வளோ தான் இருக்கும், இந்த வீடு இவ்வளோ தான் இருக்கும். அதில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கட்டில் இதெல்லாம் எங்கள் இதில் போட்டிருப்பாங்க, நாங்கள் வெறும் ட்ரெஸ் மட்டும் வச்சுருப்போம். அப்போ என்னோட மைண்ட் செட் இருக்குன்னா, அப்போ எதுவும் வாங்கி வைக்க முடியாது. இங்கே மழை பெஞ்சிருச்சுன்னா இடம் ஃபுல்லாக ஒளிகிறோம். அவங்களோட மேலே ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்போம் 2 பேரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கேருந்து கீழே வந்தோம். கீழே வந்து ஒரு 2-3 மாதத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் ஒருத்தட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 3 மாதம் எனக்கு வேலை இல்லை. அப்போ இவங்க ஒரு ஆள் வருமானத்தை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்டோ தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஓகேவா இருக்கா? இதை வச்சு நம்ம எடுத்துக்கிறதுக்கு போயிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது? அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஆட்டோ வந்து போயிட்டே இருக்காது. ஆட்டோன்ற போது வந்து திடீர்னு எப்படி இருக்குது என்னன்னு தெரில. இப்போ தீபாவளி வந்துருச்சு, ஆட்டோ எனக்கு 3 நாளில் ஒரே பிரச்சனையாகவே ஓடிட்டு இருந்துச்சு. அப்படின்றப்போ சரி நம்ம இது பண்ணி ஓடிடலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை வச்சு ரன் பண்ணுவோம், அப்புறம் எதாவது பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஓடிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு இவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சது இல்லை, தான் நான் இவருக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ உங்களை. நான் ஒன்று சொல்ல மாட்டேன், கேட்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், காமிச்சிக்க மாட்டேன் எப்பயுமே உங்கள்கிட்ட. அது என்னென்னா, இவங்க வந்து சொல்லுவாங்க உனக்கு உங்கள் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு எங்கள் அண்ணனை தாண்டி இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்னோட லைஃப்பில் நீ தான் அப்படின்றத சொல்லணும்னு நினைப்பேன். ஸோ இன்றைக்கி மனசு தந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை ப்ரோ, கற்று விட்ருவேன், உனக்கு பிடிக்காது, ஏதோ சும்மா வந்துட்டோமே உட்காந்துருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவான். சரி, இப்போ அவங்க மனசு வைக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்களுக்காக? அப்புறம் அவங்க காட்டவே மாட்டாங்க, நான் எல்லாத்தையும் ஓப்பனாகவே அவங்கள்ட்ட காமிச்சிருவேன் ப்ரோ. அது எங்கள் 2 இடத்துக்குள்ள அந்த இது இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இப்படி அப்படின்றத நான் மொத்தமாக அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன், அவங்க ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க. இவரும் வந்து அவர் மனசில் இருக்கக்கூடியலாம் அவங்களுக்காக சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, அம்மாவும் அண்ணனும் நம்மளை வந்து என்ன ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் இது மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துறது
நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுமா, அவ்வளோதான். உங்களை நீங்கள் நான் பேசியிருக்க கூடாது. எனக்கும் அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. 4 பேர் முன்னாடி நீங்கள் சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. அது வரையும் நம்ம ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதில்ல. உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் கண்டிப்பாக. அதனால நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், உங்களை மறக்கலாம் கிடையாது. அவங்களும் நினைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆசை இருக்கா அவங்கள அம்மா கூட சேர்த்து வைக்கணும்? ப்ரோ இருக்கு ப்ரோ. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. இன்னொன்று அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று வந்து அவள் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கா. நான் அது எப்போ சரியாகுமோ அது சரியாகட்டும். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு ஆசை, அதை இவர்கிட்ட கேளுங்க. என்ன? எனக்கு அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. சும்மா கேளுங்க. உங்க கூட ஆட்டோல அந்த ராத்திரி ஃபுல்லா அந்த மதுரையை சுத்தி வரணும். அதெல்லாம் நடந்திருக்கு. டெய்லி சாயந்தரம் இப்போ இந்த வண்டி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வண்டி அந்த வண்டி ரிப்பேர் ஆகும்போது வேற வண்டி வச்சிருப்பேன். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டிட்டு போயிருவேன். கூட்டிட்டு போய் நாங்கள் 2 பேரும் சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு 10 மணி போல வீட்டுக்கு. அதெல்லாம் டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க பொழுது போல அப்படின்னா ஃபோன் அடிச்சிருவாங்க. வெளியே கூட்டிகிட்டு போவோம், அப்படி சுற்றுவோம். வெளியே போய்ட்டு தான் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். மற்றபடி பெரிய ஆசைலாம் 2 பேத்துக்குள்ளேயே இருக்காது ப்ரோ. சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். இதை வாங்கினே இதை சாப்பிடணும், வெளியே சுற்றணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அவ்வளோதான். மற்றபடி இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் 2 பேரையும் வந்து நேரில் சந்திச்சு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தது, உங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் உங்களை சந்திச்சது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேரத்துக்கு நன்றி.